சென்னை நங்கநல்லூரில் குடும்ப தகராறில் ஃபேஷன் டிசைனர் வெட்டி கொலை செய்த நிலையில் கணவன் தூக்கிட்டு தற்கொலை. சென்னை நங்கநல்லூர் தில்லை கங்காநகர் 21வது தெருவை சேர்ந்தவர் 52 வயதான சுப்பிரமணியன். இவரது மனைவி 42 வயதான நாகலட்சுமி ஃபேஷன் டிசைனராக உள்ளார். இவர்களுக்கு 21 வயதில் ஹரிஸ் பரத்வாஜ், 18 வயதில் சைலாஷ் என்ற 2 மகன்கள் உள்ளனர். சுப்பிரமணியன் வேலைக்கு செல்வதில்லை. நாகலட்சுமி நங்கநல்லூர் மற்றும் அண்ணா நகரில் பட்டுப்புடவை விற்பனையகத்தை நாகலட்சுமி நடத்திய நிலையில் பிள்ளைகளை நன்கு படிக்க வைத்து குடும்பத்தை நடத்தி வந்தார். ரஷ்யாவில் முதல் மகன் ஹரிஷ் பரத்வாஜ் மருத்துவம் 2ஆம் ஆண்டு படித்து வருகின்றார். சைலாஷ் சென்னையில் உள்ள பல் மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகின்றார். நாகலட்சுமியும் பட்டுப்புடவை விற்பனை, அதன் சார்ந்த புதிய டிசைன், கலர், எளிதாக புடவை கட்டும் விதமாக மாற்றித் தருவது என தொழிலை மேம்படுத்தி அதனை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு 3 லட்சம் பேர் பின்தொடரும் வகையில் பிரபலமாக செயல்பட்டுள்ளார். இந்த நிலையில் வேலைக்கு செல்லாமல் மனைவியிடம் செலவிற்கு பணம் கேட்டு நச்சரிப்பதால் கணவன் மனைவிக்குள் பல ஆண்டுகளாக சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டு வந்தது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் மனைவியிடம் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிய சுப்பிரமணி மதுரையில் உள்ள சகோதரி வீட்டில் சில மாதங்கள் இருந்துள்ளார். அப்போது அவரின் முழு செலவிற்கு நாகலட்சுமி ஜிபே மூலமாக பணம் அனுப்பி வைத்துள்ளார். கடந்த 1.5 வாரங்களுக்கு முன்பு சென்னை திரும்பிய சுப்பிரமணியன் அடிக்கடி மனைவியுடன் தொடர்ந்து தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மதியம் கல்லூரி சென்றிருந்த மகனுக்கு செல்போனில் மெசேஜ் அனுப்பிய சுப்பிரமணியன், அதில் நானும் அம்மாவும் இனி இருக்க மாட்டோம், உனக்கு சாப்பாடு வைத்திருக்கின்றேன், வந்து சாப்பிடு என குறிப்பிட்டுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த சைலாஷ் வீட்டிற்கு விரைந்து சென்று பார்த்தபோது ஒரு அறையில் இரத்த வெள்ளத்தில் கை, கழுத்து, தலை ஆகிய இடங்களில் அரிவாளால் வெட்டப்பட்டு தாய் நாகலட்சுமி இரத்த வெள்ளத்தில் இருந்து கிடந்தார். மற்றொரு அறையில் மின்விசிறியில் சுப்பிரமணியன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சடலமாக கிடந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஆதம்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து இருவரது உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் கடை நடத்துவதில் கொடுக்கல் வாங்கல் காரணமாக நாகலட்சுமிக்கு கடன் உள்ளது என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று மதியம் சுப்பிரமணியத்திற்கும் நாகலட்சுமிக்கும் இடையே மீண்டும் கடும் வாக்குவாதம் எழுந்துள்ளது. பின் வீட்டை விட்டு வெளியேறிய சுப்பிரமணியன் அரிவாளை வாங்கி வந்து மனைவியை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து ஆதம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து நாகலட்சுமி கொலைக்கும் சுப்பிரமணியன் தற்கொலைக்கும் வேறு ஏதேனும் காரணம் இருக்கின்றதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.